வணக்கம், நான் டாக்டர் சந்திரகலா மாறன், கேஜி ஹாஸ்பிட்டலில் கைனகாலஜிஸ்ட் 27 இயர்ஸாக இருக்கேன். உலக தாய்ப்பால் வாரம் அப்படிங்கிறது வந்துங்க ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 8 வரைக்கும் அப்படிங்கிறது பல வருஷமாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தாய்ப்பால் கொடுக்குறது காலங்காலமாக வந்து மெட்டர்னல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம். அதாவது நேச்சுரலாக அம்மாவுக்கு வந்து வரக்கூடிய ஒரு இன்ஸ்டிங்க்ட் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறது. இப்போ இதை வந்து நம்ம ஏன் வந்து இதை செலிப்ரேட் பண்ண வேண்டியது அவசியம் இருக்குது, எதுக்கு இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ண வேண்டியது அவசியம் இருக்குது அப்படின்னா, 100ல் வந்து 60 பேர் தான் கரெக்டான தாய்ப்பால் கொடுக்குறாங்க. 40% ஆஃப் த தாய்மார்கள் வந்து கொடுக்க இல்லாமல் போயிடுது. அதோட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த வாரம் வந்து செலிப்ரேட் ஆகுது. இது ஒரு தீம் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறதா இந்த வருஷத்தான தீம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னாங்க, தாய்ப்பால் கொடுக்குற இன்டென்ஷன் வந்து எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கும். பட் ஆனாக்கா அவங்களால கொடுக்க முடியாததுக்கான காரணங்கள் என்னன்னு சொன்னாக்கா, முந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கையில் நிறைய பெரியவங்க இருப்பாங்க, ஈஸியாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும். இப்படி தான் கொடுக்கணும், இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல முடியும். பட் இப்போல்லாம் வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸு, ஒரு குழந்தை பிறந்து 20 வருஷம் கழிச்சு தான் அடுத்த குழந்தை அந்த வீட்டில் பிறக்குது. அப்படி இருக்கையில் பழைய ஜென்ரேஷனில் கிடைச்சதெல்லாம் இப்போ கிடைக்கிறதில்ல. ஸோ இப்போ வந்து இந்த வருஷம் சஸ்டைனபிள் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் இட் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாஸ்பிட்டலே வந்து சிஸ்டர்ஸ் அவங்களாம் வந்து சூன் ஆஃப்டர் டெலிவரி அந்த புது அம்மா இல்லைங்களா, புது அம்மா புது குழந்தை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தே ஹேவ் டு ஸ்டார்ட். மதர் வந்து எப்படி உட்காந்தா அந்த குழந்தைய எப்படி பொசிஷன் பண்ணினா கரெக்டாக வரும் அப்படிங்கிறது இங்கேயே டீச் பண்ணணும். தாய்ப்பால் தான் முக்கியங்கிறது வந்து சொல்லி வீட்லேயும் போய் அதை வந்து சஸ்டைனபிள் சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது அதுதான். அவங்களும் சஸ்டைனபிளாக இதை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்சிஸ்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ சப்போர்ட் சிஸ்டம்ஸ் வந்து கரெக்டாக அமையணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோடது. தாய்ப்பால் கொடுக்கறது வந்து முழுமையாக அதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வருஷம் வந்து அந்த தீம். அண்ட் இந்த வருஷம் அதை தான் வந்து நமக்கு குறிக்கோளாக இருக்குது.